அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும்னா ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் வைங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அருளால் விரைவில் நிறைவேறுங்க. இன்றைக்கி இந்த ஒரு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த ஒரு ஆலயம்னா சிவன்மலைங்க. இந்த சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் முருகனின் அருளால் மங்களகரமான 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. வெற்றிலை, மஞ்சள் பிள்ளையார், எலுமிச்சை, அருங்கம்புல்னு 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த 4 பொருட்களும் பார்த்திங்கன்னா மங்களகரமான செய்திகள் பல நமக்கு நடக்க போகுதுன்னு, இதனால் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தில் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆவதாக வரக்கூடிய நபர்னா நீங்கள் மகர ராசி நீங்கள் தாங்க. உங்களுடைய மிகப்பெரிய பலவீனன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாத குணம்தான். எதையாச்சும் முடிக்க வேண்டும்னு நினச்சிட்டிங்கன்னா அது எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரை போராடி நிச்சயம் முடிச்சிடுவீங்க. தன்முனைப்பு ரொம்ப அதிகங்க. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. தன்னை சார்ந்தவங்களையும் பார்த்தீங்கன்னா வாழ வைக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அதே போல் உதவிக்கு தகுதியானவர்களை சரியாக தேர்வு செய்து உதவக்கூடிய நபர்னு சொன்னால் நீங்கள் தாங்க. உழைப்புக்கு அஞ்ச மாட்டீங்க. வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் அவற்றை இழுத்து போட்டுட்டு நீங்களே செஞ்சு நற்பெயரும் பெறுவீங்க. சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க பிடிக்கும், சிலருக்கு கேளிக்கை இடங்களில் இருக்க பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கு பிடிக்குங்க. கடைக்காரர்கள் என்றால் கடையில் தான் அதிக நேரத்தை செலவிடுவாங்க. அதே போல் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் தங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீங்க. ஒரு செயலை முடிவெடுக்க வேணும்னா எல்லோரிடமும் அபிப்பிராயம் கேட்டுட்டு தான் எடுப்பீங்க. ஆனால் முடிவில் அவங்க நினச்ச வைத்த முடிவை மட்டுமே நீங்கள் செயல்படுத்துவீங்க. மேலும் மற்றவங்க செய்யும் செயலை காப்பி அடிக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு தனித்துவமான காரியங்கள் மட்டுமே ஈடுபடுவீங்க. உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ அதை சொல்படி நடக்கக்கூடிய நபராக இருக்கீங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமானுடைய அருள்வாக்கின்படி தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான இடத்திலேயே இருக்குதுங்க. குறிப்பாக வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த நேரத்தில் சனி பேச்சு நடந்ததால் 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக நீங்கள் மகர ராசிக்காரர்கள் விடுபட்டு இருப்பது பல வகையிலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான பலனை கொடுக்க போகுது. மேலும் விரிவான பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தொடக்கத்தில் சில நாட்கள் மட்டும் குடும்பம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 10 நாட்களுக்கு பிறகு குடும்பம் குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் ஊழல் அனைத்தும் இணக்கமாக மாறும். இருந்தாலும் 7.5 சனி முழுமையாக விலகி இருப்பது இந்த நேரத்தில் இறுக்கமான சூழலை நீக்கி நிம்மதியை உணர வைக்கும். வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் விலகுங்க. சுபகாரிய தடைகளும் நீங்க போகுது. பேச்சுவார்த்தைகள் உடனடியாக சாதகமான முடிவை தரும். காதலிப்பவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோடு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அதே போல் வேலை மற்றும் உத்தியோக ரீதியாக இந்த நேரத்தில் வளர்ச்சியும் ஏற்றத்தையும் கொடுக்கும். முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்குங்க. எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இல்லைன்னா இடமாற்ற சாத்தியம் இருக்குது. கடந்த கால முயற்சிகளுக்கு பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வேலையில் இதுவரை கிடைக்காத அளவுக்கு பலன் இந்த நேரத்தில் உண்டு. வெளிநாடு இல்லைன்னா வேறு இடத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா இடம் மாற்ற சாத்தியமாகும். புதிய ஒப்பந்தங்கள் இந்த நேரத்தில் கிடைத்திடுங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தடைப்பட்ட பணவரவு உண்டு. வருமானமும் இதனால் அதிகரிக்கும். பொருளாதாரம் இனி மேம்படும். வருமானத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை விலகி சீராக மாறும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும்.
கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உண்டு. திட்டமிட்டு செலவு செய்தால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா கடந்த கால வாழ்க்கை முறையை காட்டிலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை இப்போது காணாமல் போகுது. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிறப்பான ஒரு நற்பலனை கொடுக்க போகுதுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமையை மெருகேற்றி கொள்ளலாம். கோச்சார சந்திரன் மட்டும் ராசியை கடப்பாரு இல்லைன்னா பார்ப்பாரு. நினைத்த காரியங்கள் அனைத்தும் இது நிறைவேற்றி தருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். விருந்து உபசாரங்கள் கேளிக்கைகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் அசையும் அசையா சொத்து வாங்குவது விற்பது பராமரிப்பது போன்ற காரியங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அலைச்சல் மிகுந்த பயணங்களும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு சிறிய தடை தாமதங்கள் இருந்தாலும் வெற்றி உண்டு. பிள்ளைங்களுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் உபாதைகள் இருந்தால் உரிய சிகிச்சையை பெற்றுக்கோங்க. மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலை உண்டு. பெண்களுக்கு பற்றின அழகு ஆடம்பர பொருட்கள் தங்க நகைகள் கிடைக்குங்க. நண்பர்களால் இந்த நேரத்தில் ஆதாயம் உண்டு. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கர்ம நீட்டுவாங்க. தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி வெற்றியாகும். பிறவி கடனையும் பொருள் கடன் தீர்க்க முயற்சிக்கலாம். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவங்க செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுகலாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தல் பேரன் பேத்தி எடுத்து அடுத்த தடைமுறையை உருவாக்குதல் போன்ற சுப பலன்கள் நடக்க போகுதே. நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தடையும் உண்டாகும். தொழிலில் லாபமும் ஏற்றமும் உறுதி. கையிருப்பில் இருக்கக்கூடிய சரக்குகளில் மதிப்பு உயரும். திருமண தடை நீங்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் சிறப்பாக நிறைவேறுங்க. பலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாக கூட இந்த நேரத்தில் அமையலாம். காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதமும் கிடைக்கலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சலசலப்பு மனசஞ்சலம் கூட உருவாகலாம். இது போன்ற காரணங்களால் தந்தை மகன் உறவிலோ விரிசல் ஏற்பட்டு குடும்பம் பிரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். தம்பதிகள் இந்த நேரத்தில் உறவில் அந்யோன்யம் நீடிக்கும். அனைத்து விதமான முயற்சிகளும் இந்த நேரத்தில் பழிச்சிடும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு ஆதாயத்தை தரும். உயில் எழுதுவதை சிறிது காலத்துக்கு இந்த நேரத்தில் தள்ளி போடுங்க. சொத்துக்களை விற்பனை சாதகமாகும். பிள்ளைங்களுடைய சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தை நடக்குங்க. மனதிற்கு பிடித்ததை பிடித்தபடி செய்வீங்க. அதனால் சில செலவுகளை சந்திக்க நேரிடும். கூட்டு தொழில் புரிந்தீங்கன்னா பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். தாய் தந்தையோடு பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களோடு நட்பு வைங்க. கூடா நட்பு கேடில் முடியும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3, 12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4, 11ஆம் அதிபதியான செவ்வாயும் 4ஆம் பார்வையில் பார்ப்பது குரு மங்கள யோகத்தை உண்டாகி இருக்கு. சொத்து வாங்குதல் விற்றல் போன்றவற்றிற்கு பார்த்தீங்கன்னா விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. சிலருக்கு புதிய நகைகளோ ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு வேலைக்கான முயற்சி இந்த நேரத்தில் சித்திக்கும். சிலருக்கு தொழில சகோதரோடு பிரிவினை ஏற்படும். அதே போல சிலருக்கு இளைய சகோதரின் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய நிலை உண்டாகும். பாக பிரிவினை நடக்கலாம். காணாமல் போன கை மறதியாக வைத்த ஆவணங்கள் இந்த நேரத்தில் கண்களுக்கு தென்படும். ஆன்லைனில் பொருள் வாங்கக்கூடிய மோகம் அதிகமாகும். தேவையற்ற சிந்தனைகள் பார்த்திங்கன்னா உங்களை தவிர்த்து யோகா மெடிடேஷன் மற்றும் உடற்பயிற்சி தியானம் போன்ற விஷயங்களை மனதை செலுத்தலாங்க. அதே போல் பொருளாதார ரீதியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைக்கு மிகுதியாகவே வருமானம் கிடைக்கும். கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு வழியில் ரொட்டேஷன் செய்து தங்களை காப்பாற்றிக் கொள்வீங்க. வரவும் செலவும் சமமாக தாங்க இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியினை பெருகும். கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் உண்டாகும். சொந்த வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டை விரிவுபடுத்தவோ பராமரிப்பு செலவு அதிகமாகும். சிலர் பார்த்தீங்கன்னா வசதி அதிகமாக நல்ல வாடகை வீட்டுக்கு செல்ல நேரிடும். விவசாயிகளுக்கு கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு. அதிக விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்குங்க. சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவு அதிகரிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலம் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அடிமை தொழிலில் இருந்தவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும்.
எதையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டாகும். தேவையில்லாத சிந்தனையில் இந்த நேரத்தில் மனதை சிதற விடாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு நினச்சி செயல்பட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த நீங்கள் உலக மாற்றத்தை கண்டு புதிய வழிகளை தேடி சிந்திப்பீங்க. அதே போல் இளவயது மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி பெற்றோர் உறவினரிடம் கெட்ட பெயர் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிறிய செயலுக்கு அதிக முயற்சியும் உழைப்பும் இந்த நேரத்தில் தேவைப்படுது. அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனி சேர்க்கை ராசிக்கு 3வது இடமான வெற்றி ஸ்தானத்தில் ராசிதிபதி சனி பகவானோடு 4-11ஆம் அதிபதி என செவ்வாய் பங்குனி 19ஆம் தேதி என்று இணைய இருக்கிறாரு. இதனால் முகத்தில் கவலை துக்கம் நிறைந்து இருக்கும். தோற்ற பொலிவு குறையோ முடி நிறைக்கும். முகத்தில் கரும்புள்ளிகள் தழும்புகள் தோன்றலாம். மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க. ஞாபக மருதி அதிகமாகும். எனக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னு வார்த்தையை அடிக்கடி உபயோகிப்பீங்க. அதிர்ஷ்ட எண்ணை தேடி வருமான அதிர்ஷ்டத்தை தேடி காலம் தள்ளுவீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத முன்னோர் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பொன்பொருளையும் ஏமாந்து பிறருக்கு கொடுத்த பின்னர் அதற்காக வருந்துவீங்க. உடல் சோர்வு கை கால் மூட்டு வலி மிகுதியாகும். ஜனனக்கலை ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் தசா புக்தியை பொறுத்து சாதகமான இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. தவறான சிந்தனையில் மனதை அலைப்பாய விடாமல் இருந்தால் மட்டுமே கௌரவத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கட்டி காக்க முடியுங்க.